ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்கள வரவேற்கிறேன். எங்கள் வீட்டில் நியூ இயர் அட்டைக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, 65 எல்லாம் பண்ணியிருந்தோம்ல எங்களுடைய ஸ்டைலில். அதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3/4 கிலோ அரிசி, அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய், 2 பட்டை, எல்லா கரம் மசாலாவுமே கொஞ்சம் 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 சோம்பு, அதுக்கப்புறம் கிராம்பு, ஒரு 3 கிராம்பு அப்படி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு கை நிறைய புதினா இலை, ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 300 கிராம் அளவுக்கு நீங்கள் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா 3/4 கிலோ அரிசி, அதனால் 300 கிராம் கரெக்டாக இருக்கும். பிரியாணி மசாலாவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். அதை சேர்த்து ஒரு புரட்டினதும் ஒரு 150 ml தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் புரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் தக்காளி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா அரைச்சது ஒரு 50 கிராம் இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்த பிறகு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும்போது ஒரு 30 கிராம் பூண்டும், ஒரு 20 கிராம் இஞ்சி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா 3/4 கிலோ அரிசிக்கு. இந்த அளவுக்கு பாதி வதங்கின பிறகு, அதுக்கப்புறம் நான் எப்பவுமே தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு 50 ml எண்ணெய் சேர்ப்பேன் இப்போலாம். முதல்ல எண்ணெய் சேர்த்துட்டா அந்த எண்ணெய் இழுத்துக்கிருது. அதனால் இப்படி சேர்க்கும்போது எண்ணெய் நல்லா சீக்கிரம் பிரிஞ்சு வரும். ஒரு கை நிறைய மல்லி இலை சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கேன் பெரிய பீஸஸா. அதாவது பிரியாணி பீஸஸ்னே கேட்டிங்கன்னா கட் பண்ணி குடுப்பாங்க. 1 கிலோ சிக்கன். 3/4 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு புரட்டிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1:1 1/2. அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி சேர்த்துக்கணும். கடாயில சேர்க்கும்போது இந்த அளவுக்கு சேர்த்துட்டு, கடைசியா அந்த எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தீங்களோ, அந்த டம்ளர்ல எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துப்பேன். 1:1 1/2 சேர்த்துட்டு, இப்போ நான் 6 டம்ளர் எனக்கு வந்தது. அதுக்கு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் திரும்ப 1 டம்ளர் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கலகலன்னு கொதிச்ச பிறகு அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 3/4 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அரிசி மேலே வந்ததும் சிம்ல வச்சுட்டு, நம்ம தம் போட்டுற வேண்டியதான். ஒரு 10லேருந்து ஒரு 11 நிமிஷம் அவ்வளோதான். பக்குவமா உதிரி ஆயிடும். சூப்பரா வந்துரும். இப்போ எல்லாத்தையும் புரட்டி விட்டுட்டு, லெவல் பண்ணிட்டு, திரும்ப மூடி வச்சுட்டு, திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணிற வேண்டியதான். எனக்கு முதல்ல நான் மட்டன் சுக்கா பண்ணேன். அப்புறம் தான் பிரியாணி பண்ணேன். ஆனா உங்களுக்கு பிரியாணிய முதல்ல குடுக்குறேன். மட்டன் சுக்கா அடுத்து குடுக்குறேன். ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு செய்றதுக்கும் ஈஸியா இருக்கும். எப்பவுமே பிரியாணி கடைசியா செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு சாப்பாடும் நல்லா சூடா இருக்கும். இப்போ நம்ம மட்டன வேக வச்சுக்கலாம். 1 கிலோ மட்டன், 100 ml பால். அதாவது நம்ம காப்பி போடுவோம்ல அந்த பால். ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. எல்லாத்தையும் அப்படியே கலந்து விட்டுட்டு, ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா வெங்காயம், தக்காளி வதக்குன பிறகு திரும்ப 2 விசில் விடுவேன். அதனால ஒரு 2 விசில் மட்டும் அத வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்ன நம்ம 65க்கு மசாலா போட்டு வச்சிரலாம். ஏன்னா அது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும்ல. 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன். ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா, ஹோம்மேட் மசாலா நம்மளுடைய சேனல்ல இருக்கு பார்த்துக்கோங்க. 6 ஒரு 7 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் 1 கிலோவுக்கு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் கம்மியா தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான உப்பு, அது எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வினிகர் பார்த்தீங்கன்னா, ஒரு 4லேருந்து 3, 4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல எலுமிச்சம்பழம் சேர்க்குறீங்கன்னா, 1 கிலோவுக்கு 2 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். தயிர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அப்படி இல்லன்னா முட்டையோட வெள்ளைக்கரு நீங்க 1 முட்டையில உள்ள வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1 கிலோ சிக்கன் அப்படின்றதுனால. மைதா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்க அந்த மசாலாவ. உப்பு, புளிப்பு கரெக்ட்டா இருக்கான்னு. உப்பும், புளிப்பும் கரெக்ட்டா அதாவது அந்த வினிகர் போட்டிருக்கோம்ல, வினிகரோ, லெமனோ நீங்க போடுறீங்க அப்படின்னா, அந்த புளிப்பும் இருக்கணும். அதே நேரத்தில அந்த உப்பும் கரெக்ட்டா இருக்கணும். சுல்லுன்னு இருக்கணும். இருந்ததுன்னா ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுட்டோம். அதனால மட்டன் சுக்காவுக்குள்ள வேலையை பார்த்துரலாம். இதில வெங்காயம், கரம் மசாலா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா இலை, ஒரு 200 கிராம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து வதக்கிட்டேன். அதிலேயே உங்களுக்கு போட்டிருக்கேன் பொருளெல்லாம் என்னென்ன போட்டிருக்குன்னு. அதனால தான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் எனக்கு இந்த தடவ மல்லித்தூள் அரைக்கும்போது மஞ்சள் அரைச்சுட்டு மல்லித்தூள் அரைச்சதுனால, அந்த மல்லித்தூள்லயே மஞ்சள் ஜாஸ்தி இருக்கு. 2மே மல்லித்தூள் தான். ஒண்ணு வீட்ல மெஷின்ல அரைச்சது, மிக்ஸியில அரைச்சது, ஒண்ணு மெஷின்ல அரைச்சது. அதனால அந்த மல்லித்தூள்ல மஞ்சள் தூள் ஜாஸ்தியா இருக்கனால, மஞ்சள் தூள்லாம் சேர்க்கறது இல்ல இப்போதைக்கு. அப்புறம் நீங்க மஞ்சள் தூளுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன். அப்புறம் ஒரு கை நிறைய புதினா இலை சேர்த்துருக்கிறேன். மல்லி இலை சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் புரட்டி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை மணம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இங்க நம்ம மட்டன் வேக வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். 2 விசில் விட்டுருக்கிறதுனால பாதி தான் வெந்திருக்கு. பால் ஏன் சேர்த்து வேக விட்டேன்னா, மட்டன், பீஃபுக்குலாம் நான் பால் சேர்த்து தான் வேக விடுவேன். நல்ல சாஃப்ட் ஆயிடும்.
இப்போ இந்த வதக்குனதுக்கப்புறம் மசாலா மணம் போனதுக்கப்புறம் குக்கர்ல சேர்த்துட்டு 2 விசில் விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சு கிரேவி வந்து நல்லா திக்கா கிடைக்கும். இப்ப இதே கடாயில போட்டு புரட்டணும் அப்படின்னா, இந்த வேக வச்ச மட்டன போட்டு புரட்டுனோம்னா, நமக்கு வந்து அவ்வளோ திக்கான ஒரு கிரேவி வராது. ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன் மூடுறதுக்கு முன்ன. சேர்த்துட்டு நல்லா புரட்டி விட்டுக்கோங்க. புரட்டி விட்டுட்டு ஒரு 2 விசில் திரும்ப வச்சு எடுத்துறலாம். இங்க பாருங்க சூப்பரா நமக்கு கிரேவி ரெடி ஆயிட்டு. இதில பாதி கிரேவிய நான் நைட்டுக்கு சப்பாத்திக்கோ, இடியாப்பத்துக்கோ எடுத்து வச்சுட்டு, மீதி பாதிய கொஞ்சம் சுண்ட விட்டுட்டேன். நான் மத்தியானம் பிரியாணிக்காக. அப்படிதான் இத 2ஆ பிரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது நைட்டு சப்பாத்தி, தோசை ஏதோ ஒண்ணு போடும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கிரேவியாவே வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே நமக்கு வந்து இங்க வந்து ஊறிருச்சு. அதாவது நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. நம்ம போட்டு வச்ச 65க்கு உள்ளது. இப்ப அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த தடவ பெரிய ஸ்டவ்ல தான் பண்ணுனேன். ஏன்னா பெரிய ஸ்டவ்ல பண்ணும்போது தான் பிரியாணியா இருக்கட்டும், 65யா இருக்கட்டும், எல்லாமே சட்டு சட்டுன்னு நமக்கு வேலையும் முடியும். அந்த பக்குவமும் கரெக்ட்டா வரும். ஃப்ளேம் இதில நல்லா கிடைக்கும்ல. எப்பவுமே வீட்ல கெஸ்ட் வந்தாலும் சரி, இந்த மாரி ஃபெஸ்டிவல் டைம்ல எங்களுக்கு கொஞ்சமா குவான்டிட்டி பண்ணாலும் இந்த ஸ்டவ்ல தான் நான் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது தான் அந்த ட்ரம்ல பிரியாணிலாம் நல்லா உதிரியா வரும். ரைத்தாவும் ரெடி ஆயிட்டு, சுட சுட அப்படியே எல்லாமே நல்லா வந்திருந்தது. அது மட்டன் சுக்காவா இருக்கட்டும், பிரியாணியா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா வந்திருந்து. நீங்க செய்யனா இதே அளவுல, இதே ரெசிபி நீங்க செய்து பாருங்க. எல்லாமே பக்காவா வரும். ஹோம்மேட் 65 மசாலா நம்மளுடைய சேனல்ல இருக்கு. கரம் மசாலா நம்மளுடைய சேனல்ல இருக்கு. எல்லாமே நான் ஹோம்மேட் மசாலா தான் சேர்த்துருக்கிறேன். பிரியாணி பார்த்தீங்களா, எவ்வளோ பொல பொலன்னு உதிரியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது இவ்வளோ பெரிய ட்ரம்ல 3/4 கிலோ அரிசி தானே. 3/4 கிலோ அரிசி எதுக்கு இவ்வளோ பெரிய ட்ரம்ல செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு ட்ரம் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க வீட்ல 4 பேர் இருக்கிறீங்கன்னா கூட, அப்பப்ப நம்ம எப்பவுமே பெரிய ட்ரம்ல செய்ய முடியாட்டா கூட, இந்த மாரி ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம செய்யும்போது சாப்பிடுற சாப்பாடு நம்ம ஹோட்டல் சாப்பாடை விட நம்ம வந்து கண்டிப்பா வீட்ல செஞ்சா நல்லா டேஸ்ட்டா தான் இருக்கும். ஆனா ஹோட்டல டெம்ப்ட் பண்ணாத அளவுக்கு வீட்ல நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, ஹோட்டல் சாப்பாடு யாருமே பிரியப்பட மாட்டாங்க. சூப்பரா வந்துருந்துச்சு டேஸ்ட்டு. பக்காவா வந்துருந்துச்சு. சிக்கன் மட்டும் நான் டைரக்ட்டா போட்டேன்ல, அதுக்கு பதிலா நீங்க அதில போடுற மசாலா, தயிரு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணிட்டு நீங்க பிரியாணில சேர்த்தீங்கன்னா, நல்ல சாஃப்ட் ஆயிடும். எனக்கு அன்றைக்கே வந்து செய்த வேலையில அத மறந்துட்டேன். அதனால வந்து அது வந்து சிக்கன ஊற வைக்கல. நான் டைரக்ட்டா பிரியாணில போட்டேன். ஆனாலும் சூப்பரா எல்லாமே வந்துருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க. வீணாக்காம சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம். பாய்.